bloopers. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரூம் டூர். எங்க அக்காவோட ரூம் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்துட்டு எனக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல, நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் எனக்கும் தனி ரூம் வேணும் அப்படின்லாம். அதில் கண்டிப்பாக எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ரூம் தனியாலாம் இருந்ததில்லை எங்கள் யாருக்குமே. அதனால இந்த ரூம் என்னோட ரூம் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் எங்கள் ரூம். இப்படி வந்த உடனே நம்ம என்ன பார்க்குறோன்னா என்னோட ஒரு கபோர்ட் இருக்குது. இது எங்கள் அம்மா அப்பா எனக்கு அதை செஞ்சு கொடுத்தது தான். இதுலையும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் மாதிரி இருக்குது. இது இப்போதைக்கு வந்தது என் தங்கச்சியோட ஹேண்ட்பேக்கு. இதை இதுலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் மாதிரி இருந்தது. நாங்கள் அப்போ வாங்கும்போது நிறைய ஸ்டைலாக வேணும்னு எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். நிறைய இடத்துல தேடிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, இது என்ன கல்யாணம் பொண்ணே கூட்டிகிட்டு போய் நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க, ஃபர்னிச்சர் வாங்க. ஆனால் எங்கள் அப்பா அவங்களுக்கு பிடிச்சது தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் போனோம். போயிட்டு அங்கே பார்த்தப்போ எனக்கு எதுவுமே நல்லதே கிடைக்கல. அதாவது ஸ்டைலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கிறது தான் வேணும், ரூமை நல்லா ரூம் டூர் வீடியோலாம் எடுக்கணும், ரூமை நல்லா டெக்கரேட் பண்ணணும்னு. எங்கள் அம்மா நோ 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 தேக்கு மரத்தில் மட்டும் செஞ்சது தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே நான் பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் மாடர்ன் நல்லா தான் இருக்கு. எனக்கு இது அப்போ பிடிச்சிருந்தது. ஸோ இது பிடிக்கல. இப்போ என் தங்கச்சிக்கு வாங்கிட்டாங்க, அதனால எனக்கு இப்போ அதுதான் பிடிச்சிருக்கு. அது இன்னும் மாடர்னாக இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு மிரர் வச்சு இது உள்ளெல்லாம் நிறைய நான் சேஞ்சஸ் சொன்னேன். உள்ளெல்லாம் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு, நான் சேஞ்சஸ் சொன்னேன். இது அவ்வளோ பெருசாலாம் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். நிறைய திங்ஸ் வச்சுருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அங்கே இருக்கனால இங்கே வந்தால் போட்டுக்கிறதுக்கானது மட்டும் சில ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னோட முக்கியமான நோட் புக்ஸ், என்னோட டைரி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது என்னோடது இல்லை, என் ஹஸ்பண்டோட தான். நான் சுட்டுட்டேன். அப்புறம் இதில் கொஞ்சம் மட்டும் என் ஹஸ்பண்ட்க்கு இடம் கொடுத்துருக்கேன். அது நானே வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே வந்துட்டு என்னோட சாரீஸ், நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசுலிங்கெலாம் நிறைய சாரீஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுனால இங்கே கம்மியாச்சு. நான் இங்கேயே தங்கிட்டேன்னா என்னோட எல்லா ட்ரெஸ்ஸும் வைக்கிறதுக்கு இந்த கபோர்ட் பத்தாது. இத்தனை பார்க்கலாம் இன்னும் எடுக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் டே வச்சது அப்படியே இருக்குது. இங்கே பாரு, சவுண்ட் இப்போதான் அழகாக வீடு வச்சுருக்காங்க. இந்த கீ இல்லை, காசு இல்லை. இது ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு வச்சாங்க, அதை எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் எடுக்கவே இல்லை. இதுதான் இப்போ வந்துட்டு இந்த ட்ராலி நாங்கள் இப்போ போட்டுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ். ஸோ இது எப்பயுமே இங்கே இருக்காது. நான் வந்து ஆனால் என்னோட ரூம் எல்லாம் எப்பயுமே க்ளீனாக தான் வச்சுப்பேன். இதெல்லாம் வந்து உன்னோட மெமரிஸ். இதெல்லாம் என்னோட மெமரிஸ். இது எல்லாமே சைடில் லாக் இருக்குது, இப்படியே உட்காந்துக்கலாம். இதில் வந்துட்டு இவளோட ஹேண்ட்பேக். இது என்னோட ஹேண்ட்பேக். இது என்னோட ஃபேவரட்டான ஹேண்ட்பேக். அதனாலன்னு இல்லை, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் கொடுத்த ஹேண்ட்பேக். ஒரு மெமரியாகவே இருக்கணும், எதுவுமே இதுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான். அதுவும் இல்லாமல் இங்கே எனக்கு ஹேண்ட்பேக் எதுவுமே இல்லை, வந்தால் யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல ஹேண்ட்பேக் கலெக்ஷன்லாம் போடுறேன்னு, அதில் இதுவும் ஒன்று. அந்த வீடியோவில் இது வருமானு தெரிலனால இப்போயே பார்த்துக்கோங்க. இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. இதெல்லாம் என்னோட இண்டிகோ யூனிஃபார்ம். கொஞ்சம் தான் இருக்குது, மீதி யூனிஃபார்ம் இன்னும் அங்கேயே இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு காட்டுறேன். இண்டிகோ யூனிஃபார்ம் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு கிஃப்ட் வந்தது, மேரேஜ்க்கு கிஃப்ட் வந்தது. இந்த வால் கிளாக் அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே போடுறதுன்னே எங்களுக்கு தெரியல நிஜமா. அதனால இது வந்து ராதே கிருஷ்ணா. இது இது வந்து என்னது ஃபோட்டோ ஃப்ரேம். இது கிட்ட வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இது எங்கள் மேரேஜ் கிஃப்ட் வந்தது. இது நல்லா இது மாதிரி தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. மேரேஜ் தான் நிறைய கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம வந்துட்டு ரூம் பெருசாக்கிட்டோ இல்லை ஹாலில் ஏதாவது இடம் ஒதுக்கிட்டு இதெல்லாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருந்தது. அதெல்லாம் சில கிஃப்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியல, நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு வேறு யாருக்காவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இது கிஃப்டாக கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே எங்களுக்கு கிஃப்ட் இருந்துச்சு. நானே என் ஹஸ்பண்டு பிரித்து பார்த்துட்டு இருந்தோம் மேரேஜ் ஆன புதுசில். ஓகே, இப்போ இந்த கபோர்டு முடிஞ்சிருச்சு. கபோர்டு இல்லை, இது வந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்ல வேணாம். அந்த கபோர்டு அது கபோர்டு இல்லை, பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரோ, உடன் பீரோ இது முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு நார்மல் மிரர் செட்டப் இருக்குது. அப்புறம் இங்கே வாங்க, இது என்னோட ஃபேவரட் சைடு.
இது நார்மலாக நம்ம ஹேங்கர் எல்லாத்துலேயும் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஃபுல்லாக ஷர்ட்டு பெல்ட்டு அது இதுன்னு தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு இது வந்துட்டு எங்கள் அங்கிள் கொடுத்தாங்க. எனக்கு இந்த குட்டி குட்டி பொம்மைஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. நார்மலாக எல்லோரும் பெரிய பொம்மை ரூம் ஃபுல்லாக வச்சுப்பாங்களே, எனக்கு அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது பொம்மை பெருசாக வச்சுக்க. ஆனால் இது பார்த்தோன்னு குட்டியாக இருக்கனால நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே கீ செயின் மாதிரி மாட்டுறது வேறையா. ஸோ இந்த ஹேங்கர் ஃபுல்லாக தொங்க விட்டுட்டேன். இங்கேயே தொங்க விடலாம். இது என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸு. இது இங்கே தான் ரொம்ப காலமாக இருக்குது. எனக்கு எடுத்து மடித்து வைக்கிறதா இல்லை துவைக்க போடுறதா எதுவுமே தெரில. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாம் புதுசாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நார்மல் சேர் இருக்குது. இது என் ஹஸ்பண்டோட கபட். அவரோட ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ட்ரெஸ்ஸு இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது காட்டலாமான்னு தெரியல. சும்மா வெயிட் மிஷின் ட்ரெஸ்ஸு, அவரோட ட்ரிம்மர் ஃபுல்லாக இருக்கு. பாய்ஸுக்கான கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னமோ வச்சுருக்காங்க. அது எனக்கு என்ன தெரியல. நெக்ஸ்ட் பெட். இது என்னோட பெட். இதுவும் இந்த பெட்டு நாங்கள் பிச்சை போட்டது. நீங்கள் பிச்சை போட்டதா? ஆமாம். எனக்கு புரியல. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ. இது வந்துட்டு ஸ்ப்ரிங் மேட்ரஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்டில் உட்கார்றதுனாலே. ஆனால் இதில் ரொம்ப நாளாக நான் இருந்ததே கிடையாது. நான் எங்கே போகிறேன்னா இதை தூக்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இது ஒரு பெட்டு. இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப இதில் பிக் பாஸ் வீட்டிலலாம் இருக்கும்ல. ஆமாம், அதில் நான் ட்ரா வச்ச மாதிரி கேட்டேன். இவ்வளோ ஒன்றுமே இல்லை. அவளோட பிளாங்கெட் தான் ஃபுல்லாக. இப்போ கூட பிளாங்கெட்டாக வச்சுருக்கேன். வந்த புதுசில் வந்துட்டு எதுவுமே இல்லை. இந்த ட்ராலெல்லாம் இந்த ஒரு ஜமுக்காலமாக இருந்தது, ஒரு பால் இருந்தது, அது மாதிரி தான் வச்சுருந்தோம். அப்புறம் எங்கள் அங்கிள் எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. மீன்ஸ் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பிளாங்கெட்ஸ், உள்ளன் பிளாங்கெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்களோட மேரேஜ் ஆல்பம். அப்புறம் வந்துட்டு இதில் எங்களோட வெட்டிங் ஆல்பம் வச்சுருக்கோம். எங்கேஜ்மெண்ட் ஆல்பமும் வெட்டிங் ஆல்பமும் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு நார்மல் மேட். இதுவும் நாங்கள் வந்த புதுசுலேருந்தே எங்கே தான் 3 அழுக்கான பொம்மை. 3 அழுக்கான பொம்மையா? இந்த பொம்மையை நான் எவ்வளோ துவைச்சேன் தெரியுமா? இதெல்லாம் நான் மட்டும் துவைக்கல. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 நல்ல உள்ளங்களும் இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. ஃபேவரெட் மாடு பொம்மை. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது, எனக்கு வேணும்னு சொல்லி இந்த கை பிஞ்சிருந்துச்சு. இதை எங்கள் அங்கிள் தான் எனக்கு தைச்சி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த டெடி பேர். இது வந்துட்டு அவங்க ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து அவர் ரூமில் வச்சுட்டேன். நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதானா ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது நான் போடவே இல்லை. இது நான் ஒரு டைம் சும்மா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி பெட்டுக்கு மேலே நிறைய நம்ம மூவிஸில் பெட்டுக்கு மேலே தானே பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருப்பாங்க. அப்போது பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமாக போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் மதுரையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் ஹஸ்பண்ட் இங்கே வீட்டிலேருந்து கால் வருது. இது சர்ப்ரைஸாகவும் எனக்கு தெரியல, எனக்கு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஞாபகம் வந்துருச்சு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சபரியோட சிம் நான் வச்சுருந்தேன், ஹஸ்பண்டோட சிம் நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு திடீர்னு, சபரி எங்கடா இருக்க, ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிம் என்கிட்ட இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது. சபரி சிங்கப்பூர் போனதுனால வேறு சிம் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் அந்த சிம் வந்தோன்னே என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃப்ரெண்டு மோகன் நினைக்கிறேன், அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் என்ன ரிப்ளை பண்ணுறது கேட்டேன். என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்னு கேட்டான். அப்போ கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஒரு ஏதோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தெரில, அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ கிஃப்ட் கொடுக்குறான்னா அது என்னையும் காசு கேட்டிருந்தான், நீ வேணா ஜிபேயில் பணம் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எங்கள் அங்கிளும் ஆன்ட்டியும் கால் பண்ணுறாங்க, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருக்கு. ஆனால் அதில் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்னு ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் நான் அழகாக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். மூஞ்சி கூட தெரியுது, மாமா மூஞ்சி தான் அவ்வளோவா தெரியும். இருந்தாலும் எனக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தா கூட எனக்கு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த சர்ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த சைடு இருக்கிறதா அது நீ போட்டதுதான். அதெல்லாம் துர்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படின்னு என்னென்ன ஃபோட்டோஸ்ன்னு. இது பார்த்தீங்கன்னா அவளோட என்கேஜ்மெண்ட்க்கு எடுத்தது. பின்னாடி பாருங்க, நான் இருக்கேன், என் ட்ரெஸ் மட்டும்தான் தெரியும், நான் தெரிய மாட்டேன். இது வந்து எங்கள் மாமா கல்யாணத்தப்போ கெத்தாக நின்றுட்டு இருக்க ஃபோட்டோ. அடுத்து இது வந்து ஊட்டிலையா கொடைக்கானலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எப்போ எங்கே.
அதானே என்கேஜ்மெண்ட் டேட் தானே. அடுத்து இதுவும் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தது. அடுத்து இது எப்படி ஒயிட் இது வந்தது பின்னாடி பேக். அது அப்படி தான் எடுத்துருந்தாங்க என்கேஜ்மெண்ட் அப்போ சடங்கு. ரெட் கலர் சாரி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. அடுத்து இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து கல்யாணத்துக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோ. அவ்வளோதான். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டு திருச்சி வந்து இங்கே அவள் எடுத்துகிட்டு வந்தான். திருச்சியில் தான் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இது போடுறதுக்கே ரொம்ப நாளாச்சு. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்க பின்னாடி. ஆமாம், இந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் பண்ணாங்களாமா. அது யாருன்னா சபரியோட அக்கா கூட படித்தவங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பெயிண்டிங் இப்போ தேவையில்ல, முன்னாடி அழகாக தான் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டணும்னு தேவையில்லை, பட் இது அழகாக தான் இருக்கும். இன்னும் ஹாலில் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன். அப்புறம் உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போகிறேன். என்னோட ஃபேவரட் குட்டி இடம் இதுதான். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். இது எல்லா பொம்மையும் நீங்கள் யூனிக்காக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது கேட்டு, பென்குயின், பேட்மேனு. அப்புறம் அது என்ன மேன்? ரொம்ப அது என்ன மேன்? இவனா நடுவில் இருக்கவன்? இவனா அவன் தான். இவனா தெரியல இவன் என்ன மேன். பேட்மேன், டாக்டர் கேட். இது வந்துட்டு ஐயோ, இது நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ வாங்கினது, அந்த மேர்லைன்ல. செஃப் கேட். இது என்னோட ஃபேவரட் கியூட் மினி பொம்மைஸ். இது வந்துட்டு டாக்டர், இது ஷெஃப். இது யாருக்குமே நான் எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டேன். எனக்கு இது ரெண்டு என்னோட ரொம்ப ஃபேவரட். அடுத்து பென்குயின், அடுத்து கேட். பென்குயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்கே முதல்ல இது என்ன ஓனானா, 2 crocodile ஒரு ஓனான்னு நினைக்கிறேன். இது ஒரு நார்மல் பால், டக் பால். இது நான் தூக்கி போட்டலான்னு தான் நினச்சேன். அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா தான் சொன்னேன், இது மாமாவோட ஃபேவரட் பொம்மையோ ஏதோ. இந்தாண்டா சொன்னேன், மாமா வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க, டாமி கூட ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்கன்னாங்க. அதனால எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல. அப்புறம் இதுங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதுங்க என்னன்னே தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குல்ல. அதுலேயும் வந்து இவங்க தான் இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் இப்படி ஊர் கண்ணு கலங்கிருக்க மாதிரி இவங்க எல்லாரையும் நீங்கள் ஃபோக்கஸில் கூட பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெசினாட். இது ரெசினாட் என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அவளோட மாலையில் இருந்த பூ கரெக்டாக. இது மாலையில் இருந்த பூ இல்லை. இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் நான் சிங்கப்பூர் போயிருந்தப்போ இந்த பொக்கேலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்த ஃப்ளவர்ஸ். அது நிறைய வைக்கலாம்னு நினச்சேன், அது இல்லை. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். அவங்களே வச்சதா, நீ கொடுத்ததா? அவங்களே வச்சது. இது அவளோட தாலி, இது என்னோட தாலி. இது என்னோட பேங்கிள். மேரேஜ் பண்ணதுலேருந்து எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு சொன்னது. இது வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஃபோட்டோ. இதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம வால்லே மாட்டிக்கலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், உடஞ்சிருமோன்னு பயம். இது நாங்கள் ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ கொடைக்கானலில் வாங்கினது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஆனால் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எங்ககிட்ட இல்லை. ஸோ நாங்கள் இங்கே இதெல்லாம் நாங்கள் வெளியே போனப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையெல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கோம். ஷார்ட்ஸ். இது வேளாங்கண்ணியில் இது வேளாங்கண்ணியில் வாங்கினது. நாங்கள் 2 பேர் மட்டும் போனப்போ. இந்த ஷார்ட்ஸ் கிளாஸ் வந்துட்டு இதுவும் சிங்கப்பூரில் தான் வாங்கினேன். இது எப்போ போனப்போனா, நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் போயிருந்தப்போ அதுவும் ஒரு பேர் ஜெயிண்ட் வீல், அது பேர் மறந்துடுச்சு எனக்கு. ஜெயிண்ட் வீல் மாதிரி என்னவோ சொல்லுவாங்க அந்த சிங்கப்பூர், அந்த வீல் நேம் மறந்துடுச்சு எனக்கு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு போனப்போ வெளியே அங்கே வந்துட்டு எல்லா இடத்துக்கும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலே ஒரு ஷாப் இருக்கும் மெமரிஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி, நம்ம மெமரிஸாக இதை எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஷார்ட்ஸ் கிளாஸ் எனக்கு இந்த மாதிரி ஸ்மால் கிளாஸஸும் பிடிக்கும், அதனால இது வாங்கிட்டேன். அப்புறம் இதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு டைம் நான் என் ஹஸ்பண்ட் கூட மேரேஜ் ஆன புதுசில் ஏதோ நான் கோவப்பட்டு சண்டை போட்டேன்றதுக்காக திடீர்னு போய் இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு வந்து இந்த ஊஞ்சலில் போட்டு கொடுத்தாங்க. உடனே சர்ப்ரைஸ் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஊஞ்சல் வந்து செட்டு இல்லை, இது செட்டு தான். ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் போட்டு, எனக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேமை போட்டு இங்கே பாரு இதில் போட்டுட்டேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. இது ஒரு கிஃப்ட் வந்தது தான் இந்த கிளாக். அடுத்து இது வேளாங்கண்ணி சொல்லிட்டேன். இது வந்துட்டு புத்தர். இது அங்கிள் ஆண்டி காசிக்கு போயிட்டு வந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த பொம்மை.
இது க்ளோசர் லுக்கில் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஹைதராபாத்துக்கு போயிருந்தபோது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த கடைக்காரன், ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்போயுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்டுக்குள்ளேன்னா காசு அதிகம். இருந்தாலும் பரவாயில்ல, ஹைதராபாத் வரைக்கும் வந்துட்டோம், வெளியே அப்போ எனக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை, ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த டிரான்ஸ்ஃபர் தான் இருந்தது. சரி நம்ம இங்கேயே ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினேன். இது எவ்வளோ தெரியுமா, 800 சம்திங், 800க்கு மேலேயே வந்துச்சு இந்த பொம்மை. ஆனால் உட்டு தான். அவன் என்னெல்லாம் சொன்னான், எனக்கு ஹிந்தி வேறு தெரியாது, ஹிந்தி தெலுங்கு எதுவுமே தெரியாதா, இங்கிலீஷ்லேயே பேசி பார்கெயின் பண்ணி பார்த்தோம். அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். 1000 கிட்ட சொல்லி 800 சம்திங் கொடுத்தான். இது ஆமாம் ஒட்டிலாம் வச்சுருங்க, இது எப்படி நீங்கள் தூக்கி போட்டாலும் உடையாதுன்னு சொன்னான். இந்த கை ஃபர்ஸ்ட் உடஞ்சி, இந்த கை உடஞ்சி, நாங்கள் ஒட்டி பார்த்தா ஒட்டவே முடியல. ஸோ கை இல்லாத பொம்மையாக்கிட்டோம். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் திருவிழாவுக்கு போனோம் இந்த ஊரில் வாழ்க்கை திருவிழா அப்போது வாங்கினது. இது சும்மா நாங்கள் மெமரிஸ்க்காக தான் வாங்கினோம். இது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கிட்டோம். இந்த லேம்பும் இது ஒரு பழைய காலத்து மாதிரி ஒரு மாதிரி வின்டேஜ் ஃபீலிங் வருதுன்ட்டு. இது வேணால் நான் நைட்டில் ஒரு கிளிப்பிங் இது ரெண்டையும் வச்சு எடுத்து போடுறேன். இதுவும் அழகாக இருக்கும். நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதில் மட்டும் ஏற்றிட்டு இருந்தோம்னா க்யூட்டாக இருக்கும். இந்த ஸ்டார்லாம் இருக்கிறதுனால அந்த ஷேடோலாம் வரும். இதுவும் எங்களுக்கு பிடிச்சது. இது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது என் பர்த்டேக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் என் பர்த்டேக்கு எங்கள் சபரியோட அக்காவும் எங்கள் சபரியோட அக்கா கொடுத்த கிஃப்ட் இது. அப்புறம் இங்கே ஒரு ட்ரீம் கேச்சர், அது எப்போ வாங்கினேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க எனக்கு. இது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பாருங்க, ஒரு லைட்டும் இது வந்து ஏஞ்சல் அக்கா கொடுத்தது. அப்புறம் வந்துட்டு இது உள்ளனா சில திங்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னோட முன்னாடி நாங்கள் இங்கே தான் ஒரு 1 month ஃபுல்லாக இங்கே இருந்தனால என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருப்பேன். இப்போது எப்போயாவது தானே வரும்போது அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். சில ஐட்டம்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்தது என் தங்கச்சிங்களோடது. இதெல்லாம் இங்கே இருக்கும். இந்த பவுடர், இந்த குங்குமம், இந்த லிப்பாம். இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்காக மாய்ஸ்சரைசர் வாங்கி கொடுத்தாங்க டவுல். அது அழகரஜு. இந்த பர்ஃப்யூம் இங்கே வந்துட்டு ஏன்னா அங்கிளும் ஃபாரினில் இருந்தாங்க, அக்காவும் ஃபாரினில் இருக்கனால நிறைய பர்ஃப்யூம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பர்ஃப்யூம் இன்னொரு பர்ஃப்யூம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இன்னொன்று நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது. அப்புறம் ஒரு ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் செடி, இதெல்லாம் நாங்கள் இப்போ வந்தது. இது என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர். அதை இங்கே வச்சுட்டோம், நான் போட முடியாது. இது என் தங்கச்சி எனக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி கொடுத்தது. இதை நான் உடச்சிட்டேன். இதை உடச்சிட்டா இங்கே எழுதிருக்கோம் சபரி சௌந்தர்யா அப்படின்னு எழுதிருக்கோம், அதை ஒட்டிக்கலாம். இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அப்புறம் இன்னொன்று இங்கே இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுல இருந்தப்போ யூஸ் பண்ண சேராம். அது அவங்க கிச்சனில் போட்டு வச்சுருந்தாங்க. இன்னொன்று நான் இங்கே தான் வச்சுப்பேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பத்திரமா வச்சுட்டேன். இது அவங்களோட சேர், சின்ன வயசில் யூஸ் பண்ணது. நாங்களாம் அந்த மாதிரி எதுவும் சேர்லாம் பத்திரமா வச்சுருக்கல. ஸோ திஸ் இஸ் யுவர் ரூம் 2. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது 3 லேம்ப். இது நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் கொடுத்தது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் கிஃப்ட் கொடுத்தது. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நைட்லாம் நாங்கள் இதை வச்சுக்கலாம், இந்த வெளிச்சத்தை வச்சுக்கலாம் தூங்கியிருக்கோம். நல்லாயிருக்கும் நைட் போடும்போது. நான் நைட் கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டிஷர்ட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட். நான் போட்டிருக்கேன். இது பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா இருக்காதுன்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் இது இன் பண்ணி போட்டிருக்கும் போது நல்லா லாங்காக தான் இருந்துச்சு. பட் பார்க்கறதுக்கு எங்களுக்கே பிடிச்சிருக்கீங்க 2 பேர். எனக்குலாம் இவ்வளோ பெருசாக இருக்குது டிஷர்ட். எக்ஸல் எங்கள் அப்பா சைஸு இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா ஓவர் சைஸ்டா, கம்ஃபர்டபுளா. எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்க. 2 பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. ஓகே, இதோட இந்த ரூம் 2 முடியுது. இவளோட ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அழகா இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நிஜமா எப்பவுமே க்ளீனா தான் இப்படிதான் இருக்கும் ரூம். நீங்க எப்போ வந்தாலும் நார்மலா க்ளீனா தான் வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. நான் இங்க இருந்தாலுமே அதை க்ளீனா தான் வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை.